தமிழ்நாடு பாடநூல் கழக திட்டத்தில் வந்துட்டு தலைவராக திரு லயோலா மணி அவர்கள் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு வகையான புகார்கள் வந்துகிட்டு இருக்குது, நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? லயோலா மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு போராளி, அவன் ஒரு சிந்தனைவாதி, அவன் ஒரு கள போராளி. விஜய் பாடினா தானே அந்த சீட்டுக்கு வர முடியும். ராஜமோகன் கல்வி அமைச்சராக இருந்தார். செங்கோட்டையன் மோசம் இல்லையே, செங்கோட்டை 5வது தான் படிச்சிருந்தார். கல்வி அமைச்சராக இருந்தார் இல்லையா அதிமுகவில். திமுக அதிமுக காலத்தில் இருந்ததை விட லயோலா மணி எந்த வகையிலும் குறைவானவர் அல்ல. உதயநிதி கோடி கணக்காக கொட்டி கொடுத்து இப்படியாவது விஜயை இறக்க முடியுமா, ஆட்சியிலிருந்து இறக்க முடியுமான்னு நாயா அலையிறான். இதில் திமுகவும் அண்ட புழுகு ஆகாச புழுகு, அதிமுகவும் அண்ட புழுகு ஆகாச புழுகு, தாவேக்காவும் அண்ட புழுகு ஆகாச புழுகு. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் கழக திட்டத்தில் வந்துட்டு தலைவராக திரு லயோலா மணி அவர்கள் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு வகையான புகார்கள் வந்துகிட்டு இருக்குது, நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, லயோலா மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு போராளி. லயோலா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் ஈழத்தமிழர்களுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தவர். அதே போன்ற தமிழ் தேசிய போராட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். பல போராட்டம், பல புரட்சிகர நடவடிக்கைகள், இப்படி பல. இப்போ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்ட பொழுது கூட ஒரு பெரிய போராட்டம் நடத்தி சிறைக்கு போனவர். இந்த புகார் சொல்லுகிற அத்தனை பேரும் திமுகவினுடைய ஐடி விங்கில் பல லட்சம் சம்பளம் வாங்கிய ஒரு ஊடக விபச்சாரிகள். இவர்கள் இப்பொழுது பல கோடி கொடுக்கணும். திமுக ஐடி விங் பல சேனல்களுக்கு நான் பட்டியலே சொல்ல முடியும், பல கோடி கொடுக்கணும். தப்பிச்சு பூட்டிட்டு ஓடி போயிட்டான். இருந்தாலும் இன்னமும் திமுகவுக்காக விமர்சனம் செய்கிற யாருமே லயோலா மணியை போல ஒரு போராட்டவாதி அல்ல. ரெண்டாவது, இப்போ இந்த யூடியூப் புரூட்டஸ், சாட்டையை போன்ற விபச்சாரிகள், ஊடக விபச்சாரிகள் போடுற ஷூ 1 லட்சம் ரூபா. ஏது இந்த காசு? 35 லட்சம் ரூபாய்க்கு காரு, 20 கோடி ரூபாய்க்கு கட்டடம், இதெல்லாம் ஏது? திமுக கொடுத்த எலும்பு துண்டு. இந்த எலும்பு துண்டுக்காக ஒரு ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் சமூகத்தில் போராடி சிறைக்கு போய் ஈழப் பிரச்சனைக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து பல போராட்டம் நடத்திய அந்த லயோலா மணிக்கு இப்போ ஒரு பதவி கிடைச்சிருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியாத உதயநிதியை யூடியூப் முடிச்சுக்கிட்டையும் சீமானிடம் சாட்டையிடம் சொல்லி இதை கடுமையாக விமர்சனம் பண்ணுங்க. இப்படி உதயநிதியை நேரடியாக சொன்னதாக தகவல் இருக்குது. அப்போ இது எவ்வளோ மலிவான இந்த இசைவேளாளர் பையன் கயவன் கருணாநிதியுடைய பேரன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒருவனுக்கு ஒரு பதவி வந்ததுக்கே பொறுக்க முடியலையே. நீயும் கொப்பன் தாத்த இசைவேளாளர் நாயனம் ஊதுகிற ஒரு சாதி. நான் சாதியை சொல்லலை, குறைச்சி சொல்லலை. உனக்கு எந்த பின்னணியும் இல்லாமல், உனக்கு எந்த ஒரு சமூக ஒத்துழைப்பும் இல்லாமல் இந்த மக்கள் உன்னை எவ்வளோ தூரத்தை தூக்கி உட்கார வச்சான். கருணாநிதி முதலமைச்சரான பொழுது ஒரு 2 கட்டாக வந்துட்டான்னு நாங்கள். அண்ணா முதலமைச்சரான போது அண்ணாவுக்கு அப்பம் பேரே தெரியாது, அப்பம் பேர் தெரியாதவங்களாம் முதலமைச்சராக போகிறான்னு காஞ்சிபுரம் பூரா போஸ்டர் விட்டுறானுங்க. அண்ணாதுறையை பெட்ரோமாக்ஸ் லைட் வை, நான் உண்மையாகவே அப்பம் பேர் தெரியாதவன் தானே அண்ணாதுறையை ஏற்றுக்கொண்டார். கருணாநிதி வீட்டுக்கு ஊரில் இருக்கிறவங்க பூரா போய் பண்ணையார்கள், மிராசுதார்கள், மைனர்கள் பூரா கருணாநிதி வீட்டில் தான் போய் விளையாடுவான். அப்போ இப்படிப்பட்ட நீ, உனக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் வந்த நீ ஒரு ஒடுக்கப்பட்டவன் சமூகத்தில் தலித்து, அவன் ஈழப் பிரச்சனைக்கு போராடி தேசிய தலைவனுடைய மகன் இறந்ததுக்கு போராடி சிறைக்கு போய் ஈழப் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தியாகம் செய்தவர் லயோலா மணி. அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் விஜய் எதை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கா.
மக்கள் ஓட்டு போட்டு தானே விஜயை இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு உட்கார்ந்துருக்கான். விஜயோட என்ன விஷால் ரெட்டி கொண்டு உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. காரணம் திமுக ஒழிக்கப்பட வேண்டும், அதிமுக அழிக்கப்பட வேண்டும். இதுதானே மக்களுடைய விருப்பம். எம்ஜிஆர் கட்சி கயவன் கருணாநிதியோட கூட்டணி சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் அதிமுகவே அழிஞ்சு போச்சு. அதிமுக எவ்வளோ பெரிய இயக்கம், எம்ஜிஆருடைய இயக்கம். இந்த எடப்பாடி கொண்டு போய் ஸ்டாலின் வீட்டில் அடமானம் வச்சு பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். மக்கள் பூரா யார் ஆட்சிக்கு வரணும் முடிவு பண்ணா? விஜய் ஆட்சிக்கு வரணும் முடிவு பண்ணா. அதனால் சாதி வெறியோடு, இது சாதி வெறி அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஒரு கல்வி திட்டத்தை வந்து உருவாக்க போறாரு. அதற்கு வந்துட்டு ஒரு திறமையானவரையாகவோ இல்லை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஜுகேட்டட் பர்சனையோ கொண்டு வந்து போட்டிருக்கலாமே. இவர் வந்து மேடை தூரம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பற்றி நிறைய பாட்டெல்லாம் வேற பாடி அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தானே வந்திருக்காரு. இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிறதானே பெரிய கேள்வியாக இருக்குங்க. இதுவரை அந்த பதவியில் இருந்த யாருமே லைலா மணி போல ஒரு பட்டதாரியே இல்லை. லைலா மணி ஒரு பட்டதாரி. இதற்கு முன்பு இருந்த திமுக பிரச்சார மேடையில் கருணாநிதி பற்றி பேசுகிற லியோனி இந்த இந்த பதவிக்கு தகுதியே இல்லாத நபர். முதல் மனைவி இறக்கி விட்டுட்டு 2வது மனைவியை சேர்த்து கொண்டு 3வது மனைவியோடு குடும்பம் நடத்தின ஒரு இழி பிறவி. விஜய் பற்றி லைலமணி பாடுறாருன்னா லியோனி யாரை பற்றி பேடிட்டு இருந்தார்? சின்ன வீடு தயாளம்மா தர்மாம்பாளை பற்றி பேசிகிட்டு இருந்தாரா? லியோனி யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தார்? கருணாநிதியோட சின்ன வீடு அடுத்தும் பொண்டாட்டி ராஜாஜி அம்மாவை பற்றி தான் பாடிட்டு இருந்தார். அப்போ அது தகுதினா இதுவும் தகுதி தான். இதற்கு முன்பு அதிமுக ஆட்சிக்கால வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார், 10வது படித்தவர். வளர்மதி 8வது படித்து ஆரம் வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருந்த பொம்பளை. யார் வீட்டில்? ஆரம் வீட்டில் 10 பாத்திரம் கழுவிட்டு இருந்த பொம்பளை வளர்மதி. வளர்மதி எல்லாம் பாடநூல் நிறுவனத்தில் இந்த மாணவன் படிக்க வேண்டிய பாடத்திட்டத்தை உருவாக்குகிறார் என்றால் 10 பாத்திரம் கழுவுற சட்டிமான கழுவுற எங்க? ஆரம் வீட்டில். இந்த அம்மாலாம் பாடநூல் நிறுவனத்தில் மாணவர்கள் படிக்க வேண்டிய பாடத்தை உருவாக்குறாருன்னா லைலா மணி அதை விட 10 மடங்கு உருவாக்குவான். ஏன்? அவன் ஒரு போராட்டவாதி, அவன் ஒரு சிந்தனைவாதி, அவன் ஒரு கள போராளி. விஜய் பாடினா தானே அந்த சீட்டுக்கு வர முடியும். ஜெயலலிதாவை பாடினா தானே வளர்மதி மந்திரியாக முடியும். வளர்மதி மந்திரியாக முடியும். ஆட்டோ சங்கர் சொல்கிறார், ஆட்டோ சங்கர் சுய செய்த நக்கீரில் நான் படித்தேன். நீக்ரோ தமிழ்நாட்டுக்கு வருகிற நீக்ரோவுக்கு தாய் மண்ணை பிடிக்குமோ பிடிக்காதோ வளர்மதியை ரொம்ப பிடிக்குன்னு எழுதுறான். வளர்மதி அப்போது வீரமணி, இந்த வீரமணி 10வது படித்தவர். ஜெயலலிதா தான் வட்ட செயலாளர்கள் வண்டு முருகனெல்லாம் அந்த பதவியில் நிரப்பிச்சு. அதை விட லைலா மணி ஒன்றும் குறைந்தவன் அல்ல. மிகச் சரியான தேர்வு அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஏமா இல்லை இன்னமும் பெட்டராகவே பண்ணியிருந்துருக்கலாமோன்ற மாதிரிலாம் பெட்டராக பண்ணிங்கன்னா இப்போ ஆந்திராவில் தான் பிடிச்சிட்டு வரணும். இருக்கிறதுல லைலா மணி தேர்வு சரியானது. நீங்கள் இப்போ ராஜமோகன் கல்வி அமைச்சராக இருந்தார். செங்கோட்டையனுக்கு மோசம் இல்லையே, செங்கோட்டை 5வது தான் படிச்சிருந்தார். கல்வி அமைச்சராக இருந்தார் இல்லையா அதிமுகவில்? பால் சைக்கிளில் கட்டி பால் ஊற்றிட்டு இருந்தார். அப்புறம் டாக்ஸி டிரைவருக்கு அசிஸ்டண்ட் செங்கோட்டையன் என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தார். அவரை இதே விஜய் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டார். அதிகாரி பூரா போய் சொன்னான் இவருக்கு எழுத படிக்கவே தெரிலங்க, தினத்தந்தி பேப்பரே 3 நாள் கழித்து படிக்கிறாரு, ஒரு நம்பரை சேவ் பண்ண தெரியல, 5வது படித்து இவர் எப்படிங்க நிதியமைச்சராக இருக்க முடியும், இவர் வேண்டாங்கன்னு. அப்புறம் தான் தமிழே படிக்க தெரியாத ஆங்கில மீடியத்தில் படித்த ஜேபிஆர் பேரை வில்சனை போட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டாமா, அவ்வளோதான். இது இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக என்ன பண்ணுறது? விஜய் முதலமைச்சர் விஜய்க்கே தெரியாது. கண்டிப்பா. அப்போ இது போன்ற திமுக அதிமுக காலத்தில் இருந்ததை விட லைலா மணி எந்த வகையிலும் குறைவானவர் அல்ல.
கண்டிப்பா சார். சார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் இன்னொரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டுட்டு வருது பல்கலைக்கழகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா துணைவேந்தர் வந்து நியமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமலே இருக்கிறாங்க. மாணவர்களுடைய எதிர்காலம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா துணைவேந்தர்களை நியமிப்பதில் தமிழக அரசுக்கு அதாவது மாநில அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி வாதாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு வந்துட்டு இதில் வந்துட்டு ஆளுநருக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உள்ள நுழைக்கிறாங்க. ஓவராலா இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுல மேற்கொண்டு நடக்க போகுது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுமா இதை திமுகவும் அண்ட புழுகு ஆகாச புழுகு, அதிமுகவும் அண்ட புழுகு ஆகாச புழுகு, தாவேகாவும் அண்ட புழுகு ஆகாச புழுகு தான். இதில் திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடக்கும்னா 5 கோடி ரூபா கொடுத்தா அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஆடு மேய்ப்பவன் துணைவேந்தர், மாடு மேய்ப்பவன் துணைவேந்தர். இது வரைக்கும் 8 துணைவேந்தர்கள் சிறையில் அடைபட்டு கிடக்கிறான். எத்தனை? இவ்வளவு புனிதமான பதவி அது, எவ்வளவோ புனிதமானவர்கள்லாம் இருந்த பதவி. ஆனால் 5 கோடி கொண்டு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிகிட்டையும் அதிமுக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் 5 கோடி கொடுத்தா அந்த பல்கலைக்கழகத்தில் பண்ணி மேய்ப்பவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் இப்படி அத்தனை பேரும் துணைவேந்தர். கோயம்புத்தூரில் துணைவேந்தராக ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார். வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல கூடிய லஞ்சத்தை ஊழலை வாங்கி சிறையில் அடைபட்டு கிடந்தார். உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன்? இந்த திராவிட இயக்கம் எப்படி ஆசிட்ட ஊற்ற வேண்டிய இயக்கம்னு பார்த்துங்க. இது போல் எனக்கு பேர்லாம் மறந்து போச்சு. 7 துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தை சுரண்டி சிறையில் அடைபட்டு கிடந்தான். அப்போ பொன்முடிக்கு 5 கோடி கொடுத்தா சரி, உயர்கல்வித்துறை அமைச்சராக பழனியப்பனுக்கு 5 கோடி கொடுத்தா சரி. அதிமுக பழனியப்பனாக இருந்தார், இப்போ தினகரன் கட்சியில் இருக்கார். இவர்களெல்லாம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது தான் நடந்தது. அப்போது ஆர்எஸ்எஸ் சில ஆட்களை துணைவேந்தராக போடுவான் டெல்லியிலிருந்து. ஆர்எஸ்எஸ்காரன் பூரா பார்ப்பன அடி வருடிகள் தமிழனுக்கு எதிராக இருப்பான். அப்போ இதுதான் துணைவேந்தருடைய நியமனமே தவிர உண்மையான துணைவேந்தர்கள் இந்த மாணவர்கள் நலனை அக்கறையே காட்டுவதில்லை. இதில் நீங்கள் செங்கோட்டைய பள்ளிக்கல்வி அமைச்சராக வந்த பிறகு எடப்பாடி சொன்னாரா 20 கோடி ரூபா அதில் திருடலாம். எவ்வளவு? 20 கோடி. 60,000 கோடி பட்ஜெட்டு, 20,000 கோடி திருடலாம். ஸ்மார்ட்டு கிளாஸு, புத்தகம் அடிக்கிறது, கம்ப்யூட்டர் கொடுக்குறது, லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் எவ்வளவு 5 வருஷத்துக்கு? 20 கோடி. 20 கோடி இல்லைம்மா, 20,000 கோடி. 20,000 கோடி. எனக்கு தெரிஞ்சுமா செங்கோட்டையங்கிட்ட பினாமியா இருக்கிற சண்முகவேல் 5,000 கோடி வச்சிருக்கேன். பினாமி 5,000 கோடி. அதே போல் செங்கோட்டையன் பையன் பள்ளிக்கூடம் காலேஜுன்னு 5,000 கோடி வச்சுருக்கார், கதிர்னு பேர். அதே போல் கோபியில் சிந்து ரவிச்சந்திரன் செங்கோட்டையங்கிட்ட இருந்தார், அவர் இன்றைக்கி 5,000 கோடி வச்சுருக்கார். இன்னொரு கதிர் முருகன், இப்போ அவர் தான் கொரட்டூர் மாமன்ற உறுப்பினர். எதுக்கு கார்பரேஷன் மாமன்ற உறுப்பினர். அவர் 6 மாத காலம் சுனாமி காலத்தில் அத்தனை பேருக்கு சோறு போட்டார். பிஏ அவர் இப்போ எனக்கு சைதாப்பேட்டை போன தேர்தலில் சைதாப்பேட்டை சீட்டு கொடுங்க, நான் சைதாப்பேட்டை எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா வேளச்சேரியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நான் செலவு பண்ணுறேன், நானும் செலவு பண்ணிக்கிறேன்னார். எனக்கு கல்வி மந்திரி கொடுங்கன்னார். எத்தனை கோடி வச்சுருப்பாங்க இந்த கல்வியில் திருடி. அப்போ இந்த கல்வியிலே எவ்வளோ திருடுனான்னா பல்கலைக்கழகங்களை எவ்வளோ திருடுவான். இதுதான் இந்த திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தை ஏன் மக்கள் இவ்வளோ வேகமாக ஒழிச்சான் புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக. இப்போ உதயநிதி எல்லாத்துக்கும் காசு கொடுத்து எப்படியாவது விஜய நாற்காலியிலேருந்து இறக்கணும்னு ராத்திரி பகலாக அலையிறாரு, அந்த நாற்காலி நமக்கு வேணும்னு. அப்போ இந்த திராவிட இயக்கத்தை ராஜபக்சே குடும்பத்தை ஓட விட்டதை போல கருணாநிதி குடும்பத்தை ஓட விட்டா, இந்த நாட்டை விட்டே ஓட விட்டா இந்த நாடு தப்பிக்கும்.
சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில உரிமையை வந்துட்டு இந்த மாதிரியான உத்தரவுகள் மூலமாக தானே சார் மீட்டு எடுத்திருக்கிறாங்க. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழக அரசை நியமிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இது தானே சார். இதை வந்துட்டு முன்னோடியாக இருந்திருக்குல்ல தமிழ்நாடு. மாநில உரிமையை தனக்கான உரிமையை வந்து நிலைநாட்டியிருக்காங்கல்ல திமுக. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஆமாம், மாநில உரிமையை நிலைநாட்டி தான் 7 துணைவேந்தர் ஜெயிலில் இருக்கான். 7 துணைவேந்தர் ஜெயிலில் இருக்கான். இதுதான் மாநில உரிமையை நிலைநாட்டுவதா? நீங்க அப்ப வந்து ஆளுநரை உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு காவி சாயம் பூசுறாங்க. கல்வியில வந்துட்டு பாத்தீங்கன்னா காவி சாயம் பூசப்பட்டுட்டு வருது. ஏன்னா கடந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா RN ரவிக்கும் தமிழக அரசுக்கும் அவ்வளவு பிணக்கு இருந்துருச்சு. நீங்க நல்லாவே கவனிச்சிருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு உள்ள நுழைய விடாம பண்ணுது இல்ல சார்? மத்திய அரசு எதை சொல்லுகிறதோ இந்த திராவிட அடிமைகள் அவர்களுடைய காலை கழுவி குடிச்சு ஏற்றுக்கிறான். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? தமிழாசிரியர்களை தமிழையும் ஒழிக்கணும்னு டெல்லி சொல்கிறான், காவி சொல்கிறான், RSS சொல்கிறான். அப்படியே தலையில் அவர்களுடைய கால்களை வைத்து எந்த டெல்லி பார்ப்பானுடைய காலை இந்த திராவிட இயக்கம் தலை மீது வைத்து தமிழாசிரியர் தமிழ் பண்டிகையை ஒழிச்சு விட்டான். இதான் தமிழரை மீட்டெடுப்புகிற ஆட்சி. ஆதாரத்தோடு சொல்கிறேன். எவனாவது வாயை திறக்க முடியுமா? கருணாநிதி ஆட்சி, கயவன் கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு தமிழ்நாட்டில் கதவு திறக்கப்பட்டது. இன்றைக்கி பாதிக்கு மேலே மெட்ரிகுலேஷன் பள்ளி தான் இருக்குது. தமிழே படிக்காமல், தமிழையே பார்க்காமல் PhD வரைக்கும் படிக்கலாம். இது யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டம்? அப்போ பிஜேபி ஆட்சியில் இங்கே இன்னும் வரவே இல்லை. யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டம்? கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டம். அப்போது உங்களுக்கு எதுக்குயா அதிகாரம்? நீங்கள் திருடி தின்பதற்கு, கொள்ளையடித்து சாப்பிடுவதற்கு, பாஜக எதிர்ப்புன்னு பாஜக செய்ய துணியாத செயலை செய்த பாவிகள் நீங்கள். இன்னைக்கு ஒரு மாணவன் போய் கேளுங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவன் தமிழ் எழுத தெரியுமான்னு போய் பாருங்கள். தமிழ் 9வது படிக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரியல. எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறான் தெரியுமா தமிழில்? எல்லாம் ஆங்கில மீடியமாக போச்சு. ஆங்கில மீடியமாக போன பிறகு இந்த மொழியை அழித்த பெருமையே திராவிட துரோகிகளுக்கு தான் பொருந்தும். 10 வார்த்தைக்கு இப்போ 7 வார்த்தை ஆங்கிலத்தில் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இன்னும் 3 எவ்வளோ வார்த்தை இருக்குது? 3 வார்த்தை ஒழிஞ்சா தமிங்கிலம். என்ன அந்த மொழிக்கு பேரு? தமிங்கிலம். இந்த பாவிகள் இப்போ சபரீஷன் லண்டனில் ஒழிச்சுக்கிட்டான், உதயநிதி பையன் லண்டனில் ஒழிச்சுக்கிட்டான், ஸ்டாலின் லண்டனில், துர்கா லண்டனில், இந்த குடும்பம் பூரா இப்போ லண்டனில் போய் ஒழிஞ்சிக்கிச்சு. எத்தனை பேர் லண்டனுக்கு போக முடியும்? இந்த காசை கொள்ளையடிச்சிட்டு ராஜபக்சே தப்பி போனதை போல ஓடி ஒழிஞ்சிருக்கான். கோபாலபுரம் சூறையாடப்பட வேணுமா வேண்டாமா? அது கோபாலபுரமாக இருக்கட்டும், போயஸ் கார்டனாக இருக்கட்டும், எடப்பாடி வீடா சூறையாடணுமா இல்லையா? எவனுக்காவது சொரணை இருக்கா? 1 கோடி பேர் சாராய கடையில் படுத்து கிடக்கிறான். அதனால தான் விஜயை தேடி கண்டுபிடிச்சான். விஜய தேடி திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கான புரட்சி தான் அது, தலித் புரட்சி தான். அதனால திராவிட இயக்கம் எதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை. இப்போ உதயநிதி கோடி கணக்காக கொட்டி கொடுத்து எப்படியாவது விஜயை இறக்க முடியுமா, ஆட்சியிலிருந்து இறக்க முடியுமான்னு நாயா அலையிறான். கண்டிப்பாக இந்த மக்கள் எப்போ விரும்புகிறார்களோ அப்போ குளத்தூரில் ஸ்டாலின் தோத்ததை போல பெரம்பூரில் விஜய் தோற்கப்படுகிற நாளும் ரொம்ப தூரத்தில் இல்லை. மக்கள் தான் ஆசான், மக்கள் தான் உனக்கு தலைவன், மக்கள் தான் வழிகாட்டி. கருணாநிதியும் ஒழிப்பான், ஜெயலலிதா ஒழிப்பான், தேவைப்பட்டால் விஜயும் ஒழிப்பான். இதுதான் இன்று தமிழக மக்களுடைய மனநிலை. நீங்க சொன்னீங்க வந்துட்டு திராவிடத்தை வந்து ஒழிக்கணும்னு மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னீங்க. அப்படி ஒரு பாயிண்ட் இருந்தா கூட ஏன் திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தேர்ந்தெடுக்கணும்? சீமான் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் சீமான் பக்கம் மக்களோட கவனம் போகவே இல்லை? சீமானுக்கு மக்களுடைய கவனம் 2% ஓட்டு போட்டிருக்கான். பத்தாதா? போதுமா? எவ்வளவு பெரிய செல்வாக்கு. சீமா 2% போட்டிருக்கான். இதே அதிகம் நினைக்கிறேன். வைகோக்கு 1.5% போட்டிருக்கான். மக்கள் தேர்ந்தெடுத்துட்டான். மக்கள் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சானால சீமானுடைய வாழும் வைகோ வாழும் மக்கள் எப்படி வச்சிருக்கான்? அளந்து வச்சிருக்கான். இவர்களுடைய தகுதிக்கு இதே அதிகம்.
இதுல திமுக வந்துட்டு இந்த பல்கலைக்கழக விஷயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகாரை வந்து முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் ஓட பாஜகவோட வழிகாட்டுதல் பிரகாரம் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துணைவேந்தர் பொறுப்புல வந்துட்டு ஆளுநர் உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க. இதற்கு பின்னாடி வந்துட்டு தாவேக்காவை இயக்குவதே பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குது, இருந்ததா? ஆமா. திமுகவும் ஒரு காலத்துல பாஜகவோட கூட்டணியில் இருந்தது. அது அப்ப இருந்தாங்க, அப்ப இருந்தது, இப்போ இருந்ததுதான். இப்போ திமுக ஆண்ட 5 ஆண்டு காலத்துல பாஜக எந்த வழக்கும் போடலையே. அவ என்ன காரணம்? அதிமுக மீது திமுக வழக்கு இடி ரேட்லாம் போட்டாங்களே, இடி ரேட்லாம் நடந்துச்சே சார். இல்ல, யாரும் உள்ள போல, யாரும் இடி இதெல்லாம் செந்தில் பாலாஜியை கூட்டு போய் ஒரு வருஷம் உள்ள உட்கார வச்சிருந்தாங்க. 470 உள்ள உட்கார்ந்தாங்க. இந்த வழக்கு திமுக போட்ட வழக்கு. யாரு மேல? அதிமுக செந்தில் பாலாஜி இருக்கும்போது திமுக போட்ட வழக்கு. பொன்முடி மேல, பெரிய கருப்பன் மேல, அவங்க மேல எல்லாம் போட்டாங்க. பொன்முடி வந்து ஒரு என்எல்சியை உருவாக்கி வச்சிருந்தார், ஒரு என்எல்சியை உருவாக்கி வச்சிருந்தார். அந்த உருவாக்கி நீதிபதிகளை விலைக்கு வாங்கினார். அவரெல்லாம் தூக்கில் போட்டிருக்கணும். மக்கள் காசை, ஒரு காசு 2 காசு, பலாயிரம் கோடியும் மக்களுடைய சொத்துக்களை ஏறக்கூடிய 2,26,000 லாரி சவுடு பண்ண வித்திருக்காரு. அப்ப அமைச்சர், மகன், கான்ட்ராக்டர், இவர்கள்லாம் என்ன பண்ணிருக்கணும்? தூக்குல தொங்க விட்டுருக்கணும். இதே மற்ற நாடுகளாக இருந்தா பொன்முடியுடைய உடல் தூக்கில் தொங்க விடப்பட்டு இருக்கணும். இங்கே சொரணையே இல்லை, அவனுக்கு ஓட்டு போடுறான். இதுதான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தினுடைய அசிங்கமே இதுதான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா யாருடைய பின்புலத்தினுடைய தாவேக்கா இயங்குகிறது? பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தான் வந்து தாவேக்காவை இயக்குதுன்னு சொல்லி திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. இல்லைம்மா, திமுக இந்த குற்றச்சாட்டுலாம் வைப்பதற்கு தகுதியே இல்லை. திமுகவை தான் மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டான். குளத்தூர்லயே முதலமைச்சர் தாவேக்காரங்களாம் புனிதர்களா சார்? ஏன் சார் அங்கேயே வந்துட்டு லாட்டரி வித்தவர்லாம் இருக்காருல்ல சார்? எல்லா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கானல்லமா. லாட்டரி வித்தவன், கஞ்சா வித்தவன், சாராயம் வித்தவன் எல்லாத்தையும் யார் தேர்ந்தெடுத்தா? மக்கள். 2 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. விஜய் முதலமைச்சர் அவருக்கே தெரியாது. 2 தொகுதியில் நின்னார். எங்க? திருச்சி கிழக்குல, பெரம்பூர்லயும் மக்கள் ஓட்டு போட்டானே இல்லையா? மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவணங்க. மக்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் முதலமைச்சர் ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். இது அரசியல் சட்டம். அப்போ மக்கள் இதே திமுக சாராய வைக்கிறோம், கஞ்சா வைக்கிறோம் அப்படின்னு வைக்கிறோம் தான் ஓட்டு போட்டான். எப்போ? அண்ணாதுரை வரும்போது. அண்ணாதுரைக்கு அப்பம் பேரே தெரியாது. போஸ்ட் வச்ச காஞ்சிபுரம் பூரா போஸ்ட் அடிச்சு விட்டுனாங்க. அண்ணாட போய் கேட்க, ஆமாம் உண்மைதான், இப்போ பெட்டர் மார்க்ஸ் வை, நைட்டு படிச்சுட்டு போட்டுனார். இப்படிப்பட்ட ஆட்கள் தானே. அன்னைக்கு திமுக தாவேக்காவை போல தான் இருந்தது. கருணாநிதி 44 வயசில் வரும்போது விஜய் எப்படி இருக்காரோ அதே போல தான் கருணாநிதி இருந்தார். தர்மாம்பாள்னு அடுத்த முன்னாடி கொண்டு வந்து வச்சுருந்தார். தயாளம்மா, தர்மாம்பாள், இப்போ அந்த மாதிரி ராஜாத்தி அம்மாள், எல்லா அசிங்கங்கள் பூரா எங்கே 67லேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். புதுசாலாம் ஒன்றும் இல்லை. அதில் மக்கள் அதுக்கே பழக்கப்படுத்திட்டான். மக்கள் அதுலயே பழக்கப்படுத்திட்டாங்க. உண்மையிலேயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறைகள் வந்துட்டு கல்வியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்யறாங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா கல்வியில வந்துட்டு எதுவும் சீர்குலைக்க கூடாது அப்படிங்கிறது தான் கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு குமுறலாகவே வந்து இருந்துகிட்டு வருது. கண்டிப்பாக தமிழக அரசும் என்ன செய்ய போறாங்க, மக்கள் என்ன செய்ய போறாங்க, மக்கள்கிட்டே தீர்ப்பை ஊற்றுவோம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.